அதிமுக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த பலர் திமுகவில் இணைந்து வருவதால் அதிமுக அணியாக திமுக மாறி வருவதாக சொந்த கட்சியினர் புலம்பி வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், அதிமுகவிலிருந்து பிரிந்து விலகி அங்கிருந்து திமுகவினுடைய கட்சியினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில அந்த கட்சியில சேர்வருடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. நேற்று தினம் கூட தஞ்சாவூர்ல அதிமுகவினுடைய முக்கிய முகங்களில் ஒருவராக இருந்த டெல்டாவிட செல்வாக்கு பெற்றிருக்கிற வைத்தியலிங்கம் ஏற்கனவே திமுக இணைஞ்சிட்டார். தன்னுடைய ஆதரவாளர் சட்டக்குரிய ஒரு 10,000 பேரை இணைத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். இதே போல இதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, அதே போல மருது அழகுராஜ், மனோஜ் பாண்டியன், சுப்புரத்தினம் உள்ளிட்டோர் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, முன்னாள் எம்பியாக இருந்த மைத்ரேயன் அவரும் அண்மையில திமுகவில் இணைந்தார். நிறைய அதிமுக மிக முக்கிய முகங்களாக, அமைச்சர்களாக, எம்பிக்களாக இருந்தவர்கள் அடுத்தடுத்து விலகி திமுகவில் சேர்றாங்க. ஏற்கனவே தற்போதைய அமைச்சரவையில இருக்கிறதுல முக்கிய இலாக்காக்களை வகித்து வருகிற ஏவா வேலு, KKSSR ராமச்சந்திரன், ரகுபதி, முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜ கண்ணப்பன், சேகர் பாபு உள்ளிட்டோர் இப்ப அமைச்சராக இருக்கிறாங்க. அதே போல செந்தில் பாலாஜியும் கொங்கு மண்டல பொறுப்பாளர் என்கிற கட்சியிலையும் ஆட்சியிலையும் செல்வாக்கோடு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இப்ப அடுத்தடுத்து ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சராக இருந்த பழனியப்பன் அங்க இணைந்திருக்கிறார். இது போல பலர் முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள் இப்ப இணைந்திருக்காங்க. இவர்கள் எல்லோரும் இணைகிறது ஒரு பெரிய விஷயமா கருதப்பட வழக்கமா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில சேருவது அரசியல்ல இயல்பான ஒன்றுதான். ஆனா இது திமுக வட்டாரத்துல எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருக்குன்னா, அதிமுக இருந்து விலகி திமுகவில் சேர்ற ஒவ்வொருத்தருமே ஒரு தொகுதியை தங்களுக்கு உறுதிப்படுத்திட்டு தான் சேர்றதா சொல்றாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இப்போ ஒரத்தநாடு வைத்தியலிங்கத்துக்கு தான் வழங்கப்படும் சொல்றாங்க. ஆலங்குளம் மனோஜ் பாண்டியனுக்கு வழங்கப்படும் சொல்றாங்க. சிவகங்கை மருது அழகராட்சிக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அன்வர் ராஜாவுக்கு ராமநாதபுரம், பிற கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்றவங்களுக்கு ஒரு தொகுதி உறுதியோட அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு தொகுதி அப்படின்னு இப்ப எடுத்து பாக்குறப்பவே 10 - 15 தொகுதிகள் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தவங்களுக்கு உறுதி செய்யப்படுறதா தகவல் வெளியாகி இருக்கிற சூழல்ல அந்த பகுதியில் இருக்கிற இப்ப ஒரத்தநாடு என்றால் தஞ்சை மாவட்டத்துல ஏற்கனவே திமுகவில் ஒரு தொகுதியை மனதில் வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற திமுகவுடைய நீண்ட நெடிய கால நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த ஒரத்தநாடு தொகுதி கிடைக்காது என்கிற சூழல். அதே போல சிவகங்கை, அதே போல ராமநாதபுரம், அதே போல ஆலங்குளம், இப்படி ஒவ்வொரு தொகுதியும் குறிப்பிட்டு இப்ப டி நகர் அல்லது மயிலாப்பூர் அது மைத்ரேயனுக்கு வழங்கப்படலாம்னு சொல்றாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்ப இதை இலக்காக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற திமுகவினர்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாகவும் அதிருப்தியாக இருக்குது. காலங்காலமா திமுகவில் இந்த இடம், இந்த தொகுதி நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அதற்காக களத்துல பணியாற்றி தொண்டர்களையும் வாக்காளர்களையும் தங்கள் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கிற அந்த நிர்வாகிகள் இப்போ அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. வேற ஒரு கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு உடனடியாக தூக்கி ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, இப்ப காலங்காலமா திமுகவில் இருக்கிறவங்க வெறும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு பதாகைகளை வச்சுக்கிட்டு வாழ்க வாழ்க கோஷம் போட்டு தான் இருக்கணுமா என்கிற ஒரு குரல் அவர்கள் பக்கம் எழும்புவதாக சொல்றாங்க. இன்னும் கூட ஓபிஎஸ் திமுக சேருவார் அல்லது திமுகவோடு அணி சேர்ப்பார் என்றெல்லாம் சொல்லப்படுவது சொல்லல. அப்ப அவரும் 2-3 தொகுதிகளை தனக்கு உறுதி செய்யப்பட்டு தான் வருவார். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இருக்கும் நிர்வாகிகளுக்கு இப்போ அந்த கட்சிக்குள்ளே இப்ப கோஷ்டி போஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 அணிகள்லாம் இருப்பாங்க. அதையும் கடந்து இவர்கள் வர்றது இப்போ ஒரு 3வது அணி அங்க உருவாக்குதா, கட்சிக்குள்ளேயே ஒரு 3வது கோஷ்டியை உருவாக்கும். செல்வாக்கோடு இருக்கிற எங்களுக்கு செல்வாக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு, முக்கியத்துவம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கூட கட்சியிலையும் ஆட்சியிலையும் அதிகாரத்தோடு இருக்கிறதுன்னு பார்த்தா செந்தில் பாலாஜியை சொல்லுவாங்க. அதே போல ஏவா வேலுவை சொல்றாங்க. இப்போ ஒரு பகுதியிலையும் அதிமுகல இருந்து வந்தவர்கள்லாம் இன்றைக்கு திமுகவில் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அப்படின்னா பாரம்பரியமாக தொடர்ந்து திமுகவிலேயே உழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன மதிப்பு என்கிற கேள்வி அந்த கட்சி வட்டாரத்துல எழுகிற ஒரு சூழல்ல அடுத்தடுத்து அதிமுகவிலிருந்து பிற கட்சிகளிலிருந்து இணைபவர்களால் திமுகவுக்குள்ளேயும் ஒரு அதிருப்தி குரல் இப்போது ஒலிக்க தொடங்குவதாக ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.
இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.